எங்களது வீட்டின் செல்ல பிள்ளைகள். நான் வெகு தூரத்தில் வந்தால் கூட என் வாசமறிந்த அம்மா என்று அழைக்கும் பாச பிள்ளைகள். வெயிலில் மேய்ந்து கூட தன் பிள்ளைக்காக பாலாய் கறக்கும் பாலை நாங்கள் சுயநலத்திற்காக கறந்து விற்பனை செய்கிறோம் என்று அறிந்தும் தன் பாசத்தை ஒரு நாளும் குறைந்ததில்லை. இவர்களுக்காக செய்யும் செயலே நாங்கள் வேலை என்று செய்வதா? என்னடா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்றேன் தானங்க பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க மாடு கண்ணுங்களுக்குலாம் நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கும் அப்படின்றதாங்க வீடியோவா பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கே தெரியுது ஒரு நாளைக்கு மாடுங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரத்துல இவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்றது. முதல் வேலையா மாட்டை பிடிச்சி எல்லாத்தையும் ஒரு ஓரமா கட்டிட்டு அது போட்டு வச்சிருந்த சாணி குப்பை எல்லாத்தையும் கூட்டி அள்ளி கொட்டி முடிச்சிடணுங்க. இந்த வேலையை முடிச்சாதாங்க நம்ம பினிஷா ஒரு வேலையை முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியே கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவே காலையில வாசக்கூட்டை எடுக்கிற விளக்க மாதிரி கீழேயே வைக்கிறது இல்லைங்க. இவங்க போட்டு சாணி வேஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி குமிச்சு ஒரு இடத்துல வச்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த விளக்க மாதிரியே கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறது. மேஞ்சிட்டு 5 மணிக்கே வீட்டுக்கு வந்துருதே, அதுக்கப்புறம் சும்மாவா இருக்கும், சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் நினைச்சு வைக்கல் அள்ளி போட்டுறாங்க. அதுதாங்க நம்மளோட பெரிய தப்பே. பாதி வைக்கல அப்படியே போட்டு வச்சிருந்தங்க சாணியோட மிக்ஸ் பண்ணி. அதையும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி குமிச்சு வச்சா நம்ம எங்க கூட்டி வைக்கிறோமோ அந்த இடத்துல போய் தாங்க மறுபடியும் சாணியை போட்டு வைக்கும். இதெல்லாம் நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறியா? நான் இங்கே கூட்டிட்டு இருக்கேன், உங்க அம்மா அங்க சாணி போட்டுக்கிட்டு இருக்கு, இது உங்க அம்மாக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க. சாணி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுறமே அதோட நம்ம வேலையை முடியுதாங்க. நம்ம வீடு ரோட்டு பக்கத்துல அப்படின்றனால சுத்தி போற பிளாஸ்டிக் பேப்பர்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட தாங்க வந்து நிக்குது. சாணி குப்பையெல்லாம் சேர்த்து அள்ளி கொட்டுறப்பவே இதையும் சேர்த்து அள்ளி கொண்டு போய் அங்கேயே கொட்டி வச்சிருவாங்க. நம்ம வீட்டுல உரம் போட்டதுக்கு அள்ளுறதுக்கு ஆள் வர்றப்ப நம்மள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இதையும் சேர்த்து இப்படிதான் போடுவீங்களா அப்படின்ட்டு. எவ்வளவு நாள் தான் குப்பை அள்ளி கொட்டுறப்ப இதுக்குன்னு தனியாவே ஆள் வச்சு பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீ வச்சிடலான்னு சொல்லிட்டு தீய பத்த வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா சாணி குப்பையெல்லாம் கூட்டி வச்சிருந்த குப்பையை எங்க அம்மா அள்ளுறேன்ட்டாங்க. சரி அள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாணியெல்லாம் அள்ளி முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல இருக்க கட்டுத்தரையை சேர்த்து கூட்டி முடிச்சாச்சுங்க. அங்கனைக்கு என்னடா பள்ளமா இருக்குன்னு பாக்காதீங்க, நம்ம மாடு ஒரே இடத்துல தொறுன்னு முதிச்சு வச்சிருதுங்க. அதையும் சாணிமா இருக்கேன்னு சொல்லிட்டு சேர்த்து அள்ளுறனால அங்க இருக்க மண்ணெல்லாம் அப்படியே போயிட்டு ஒரே பள்ளமா ஆகி வச்சிருதுங்க. அதுக்காக இதை அப்படியே போட்டுற மாட்டாங்க. எப்ப மண்ணு கட்டுத்தரையில அடிக்கிற மாதிரி கிடைக்குதோ அப்ப வந்து அடிச்சு வச்சிருவாங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் மாடு கண்ணுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி வச்சா நம்ம மயில் குட்டி மட்டும் தீவனெல்லாம் போட்டு கொலன்னு இருந்தாதாங்க குடிக்குது, இல்லைன்னா கீழே தள்ளி விட்டுருதுங்க. தண்ணியை கீழே தள்ளி விட்டோடனே அவங்க அம்மா வேற நிமிந்து பாத்துட்டு இருக்காங்க. முளைச்சு 2 இலை விடலாம், உன் பிள்ளைலாம் எப்படி தண்ணியை கீழே தள்ளி விடுது சொல்லி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, நானா வளர்த்தேன் நீ தானா வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்கு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி விட ரொம்ப புகழாத மேய போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு பத்தி விட்டோங்க. இன்னும் கொஞ்சம் மேய்க்க போறதுக்கு லேட் ஆயிருச்சுங்க. இல்லைன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாட்டை மேய்க்க பத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க கட்டுத்தரையை கூட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். போகுதோ இல்லையோ நம்ம டாமி மேய்க்கிறதுக்காக முதல்ல கிளம்பிடுவாங்க. மாடு கண்ணெல்லாம் எங்கெங்க போயிட்டு இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க. நியூஸ்ல ஒரு நாயை பார்த்தேங்க, நாயே ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்ல நம்ம டாமி தாங்க நெக்ஸ்ட் வரப்போகுது. உன்னையே போட்டோ எடுக்கிறப்போ நான் தான் ஓனர்னு சொல்லிட்டு என்னையும் பக்கத்துல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டாமி வீட்டுக்கு வந்தோடனே வேலையா சொல்லிருந்தோங்க. இப்ப எங்க அத்தை தாங்க மாடெல்லாம் மேய்க்க போறாங்க. காலையில என்னெல்லாம் பார்த்து ஒரு நிக்கிற மாதிரியும் மேய்ச்சலும் இருக்க மாதிரி ஒரு இடத்த பார்த்து கட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு புல்லட்ல கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துருவாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் வரவேற்கிறதுக்கு நம்ம டாமி வந்துருவாங்க. நான் எவ்வளவு நேரம் மேய்ச்சிட்டு இருக்கேன், நீங்க போய் சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நாங்க சாப்பிட்றோமோ இல்லையோ நாய்க்கு தாங்க முதல்ல நாங்க சாப்பாடு வைப்போம். இத்தனை நாய் தேவையா அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் உங்களுக்கு இது தேவையான அவங்க கிட்ட சொல்லாம அமைதியா போயிடுவேங்க. வெயில் கொஞ்சம் அதிகமா அடிக்குதே, மாடு புல்லு மேய்ஞ்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேய்ஞ்சா நல்லா மேய்ஞ்சி வீட்டுக்கு வருங்க. சரி தண்ணி இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு வரலான்னு போனா நம்ம தொட்டியில தண்ணியே இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் வருது, இந்த தொட்டி வேற உடஞ்சு லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலையில தான் அப்பா சொன்னாங்க அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, உடனே மோட்டரை போட்டுட்டு மாடை உடனே தண்ணி காமிச்சிட்டு கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை போடலான்னு பார்த்தா நம்ம சுவிட்ச் பாக்ஸ் இருக்க லாக்கர்ல பூட்டி வச்சிட்டாங்க. இனி அதை வேற திறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டான இடத்துல இருந்து சாவி எடுத்து திறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கதவு திறக்கும் போதே மோட்டர் எப்படி போடணும்ட்டு திடீர்னு மறந்து போச்சு. அதுக்கப்புறமா யோசிச்சு மோட்டர் போட்டதுக்கு அப்புறம் கரண்டே வரலங்க. இது என்னடா கொடுமையா போச்சு, இன்னைக்கு மாட்டுக்கு தண்ணி கட்டா அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் லாக்கரை பூட்டிட்டோங்க. பூட்டிட்டு பூட்டை போட்டுட்டு கரெக்டான இடத்துல சீக்கிரட்டான பிளேஸ்ல சாவி வேற ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியையும் ஒளிச்சு வச்சாச்சுங்க. கடலை சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த ஷார்ட் வீடியோ இன்னைக்கு தாங்க எடுத்திருந்தோம். கடலை இங்கே சுட்டுட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நீயே சுட்டு நீயே சாப்பிட்றதுக்கு தான் வயலு கொண்டாந்தியா அப்படின்னு சொல்லி எங்க அத்தை கேட்டாலும் வெக்கமே இல்லாம நம்ம உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க வீட்டுக்கே கிளம்பணும். நியூஸ் பேப்பர்ல என் போட்டோவையும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமிட்ட சொல்லலான்னு பார்த்தா டாமி வேற தூங்கிட்டே இருக்குங்க. சரி செலிபிரிட்டி ஆக போறவங்கள எதுக்கு உசுப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா புல்லட் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புனேங்க. நம்ம வீட்டுக்கு போற வழியில ஒரு இமயமலை இருக்குங்க. அந்த இமயமலை ஏற பக்கத்துல தான் மாடெல்லாம் கட்டி கிடக்குங்க. சரி இறங்கி போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இமயமலையில ஏறலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டேங்க.
அங்க போனோடனே மாடு கண்ணெல்லாம் திடீர்னு கத்துற மாதிரி கேட்டுச்சு. என்னாச்சும் ஏதாச்சும் புல்லட்டை விட்டுட்டு பதறி போய் ஓடி போனா. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது காவேரியோட கயிறை பூரா கரடி கழுத்துல சுத்திக்கிட்டு அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தெரியுதுன்னு. சரி கத்தாதீங்க, நான் வந்திருக்கேன்ல, காப்பாத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறுலாம் எடுத்து விடலான்னு பார்த்தா யார் கயிறு யார் மேல சுத்தி இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒண்ணுமே புரியலைனாலும் 1 மணி நேரம் போராடி கரடியும் காவேரியும் கயிறெல்லாம் தனித்தனியா பிரிச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா இமயமலைலாம் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இனி வீட்டுல இருக்க மாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அப்பா காலையிலே புல்லெல்லாம் அறுத்து வந்து வச்சிட்டாங்க. அதை தாங்க அள்ளி போட்டுக்குவோம். நம்ம ஐனாரையும் சீக்கிரமா மேய்க்க கூட்டிட்டு போனுங்க. இப்ப புது ஆளு எங்கேயும் ஓடி போயிட்டா வழி தெரியாது அப்படிங்கறதுக்காக தாங்க வீட்லயே போட்டு வச்சிருக்கோம். இனி அடைக்கல செல்வியை கூட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு வச்சா அடைக்கல செல்வி நிறசனையா இருக்குங்க. இனி கண்ணு போட்டுட்டு கண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க மாட்டை கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடணும். மாடு கொஞ்சம் பெரிய உருவன்றனால எவ்வளவு தீனி போட்டாலும் பத்தவே மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் புல்லு கொஞ்சம் வைக்கல ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஆளு தின்னுகிட்டே இருக்குங்க. ஒரு நேரம் கூட கீழே தூங்குற மாதிரியே தெரியாதுங்க. சரி சாப்பிடு, உனக்கு தானே சாப்பாடுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயனாரு மயிலுக்குட்டி அப்புறம் அடைக்கல செல்வியை மட்டும் நம்ம மேய்ச்சலுக்கு கூட்டு போக மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டு போலான்ட்டு காலையில தண்ணி வச்சதோட இன்னும் தண்ணி குடிக்காம இருக்குங்க. சரி தண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தீவனத்தை கொட்டிட்டு பக்கத்துல மாடு இல்லாத வீட்டுல எல்லாம் அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் கீழே தாங்க வேஸ்டா ஊத்துவாங்க. அதெல்லாம் ஒரு குடத்துல ஊத்தி நம்ம கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அந்த தண்ணி இருந்தா அந்த தண்ணியை ஊத்தி தீவனத்தோட காட்டிடுவோங்க. அந்த தண்ணி கூட ஃப்ரெஷ்ஷா இருந்தாதாங்க நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் குடிப்பாங்க. இல்லைன்னா மூஞ்சி கூட திருப்பி பார்க்க மாட்டாங்க. அடைக்கல செல்வி உருவத்தை பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அது தலையாட்டினாலே குத்திரும் அப்படின்ட்டு அண்ணே மாட்டை பிடிச்சி கொஞ்சம் தொட்டிக்கிட்ட கட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சி அவங்களே கட்ட சொல்லியாச்சுங்க. நம்ம அடைக்கல செல்வியை வாங்குறப்பவே சொல்லி விட்டுருந்தாங்க, மாடு லைட்டா கொஞ்சமா வச்சு தீவனம் வைங்க, தின்னு முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி விட்டா பச்சை தண்ணியை கூட 3 குடம் வரைக்கும் குடிச்சிரும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம வீட்டுல வளர்த்த மாடெல்லாம் பச்சை தண்ணி குடிச்சதே கிடையாதுங்க. தீவனத்தை முன்னாடியே போட்டு ஊற வச்சுட்டு நல்லா கொலன்னு வச்சதுக்கு அப்புறம் குடிக்குங்க. கொஞ்சம் தண்ணி மேலாப்புல இருந்தா கூட கீழே தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வாளியெல்லாம் நிமித்து வச்சு கீழே இருக்க தீவனத்தை மட்டும் தின்னுட்டு இருக்குங்க. நம்ம மாடு இப்ப தீவனம் முன்னாடி போட்டாதான் சாப்பிடுவேன்ட்டு போட்டதுக்கு அப்புறம் தாங்க தண்ணியே குடிக்குது. கீழே கிடக்குற தீவனத்தெல்லாம் தேடி எடுத்து கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு. நான் தண்ணியை குடிச்சிட்டு எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கேன், நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, புடிச்சு கொண்டு போய் அந்த சைடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடு நம்மள முறைச்சுக்கிட்டே இருக்கு. சரிம்மா இரு நான் போய் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே கூட்டு போய் கட்டி வச்சாச்சுங்க. இனி வெயில மேய்ஞ்சிட்டு இருக்க மாடெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தனின்னு தெரியுமே அதுக்குள்ள ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு ஊற வச்சாச்சுங்க. மாட்டுக்கு வந்து சோளம் கம்பு எல்லாமே போட்டு எங்க அம்மா அரைச்சு வச்சிருவாங்க. அந்தமாவும் அதுக்கப்புறமா குச்சி தீவனம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு அரிசி கலைஞ்ச தண்ணி இருக்குல்ல அதை ஊத்தி ஊற வச்சலாம். மாடு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஊத்தி ஊற வச்சாச்சுங்க. நம்ம வீட்டுல கடலை புண்ணாக்கு காலியா போச்சுங்க. இல்லைன்னா அதையும் சேர்த்து ஊற வச்சிருவாங்க. கரெக்டா 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள நம்ம மாடெல்லாம் வீடு வந்து சேர்ந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் புடிச்சு எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு அது பிளேஸ கட்டி வச்சிருவாங்க. வந்தோடனே டாமி நான் மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஆஜராயிட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கிருங்க. இன்னைக்கு மாடு வீட்டுக்கு வந்ததே லேட் ஆயிருச்சுங்க. கரெக்டா பால் கறக்கிற டைம் வந்துருச்சு. சரி பாலை கறந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்குட்டியை அவுத்து விட்டாங்க. மயிலுக்குட்டியை அவுத்து விட்டா உடனே இழுத்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணணுங்க. அப்பதாங்க நம்ம 1 மணி நேரம் கழிச்சாதான் அதை இழுத்து கட்ட முடியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளே சேர்த்து அந்த சைடு இழுத்துக்கிட்டு போயிருங்க. சின்ன வயசுலலாம் இதை இழுத்து கட்டிட்டு இருக்கையில எல்லாரையும் திட்டிட்டு இருப்பேங்க, எதுக்கு சின்ன பிள்ளை போட்டு இப்படி பாடா படுத்துறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இப்படி மொத்த பாலையும் குடிக்க விட்டா கண்ணு குடிக்க செமிக்காது அப்படிங்கிறது. நான் காலேஜ் போற வழியிலலாம் மாடு கண்ணெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒன்னாதாங்க சுத்திட்டு இருக்குங்க. அப்பெல்லாம் ஒன்ல ஃபுல்லா பாலே குடிச்சிருமே ஒண்ணுமே ஆகாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பழகுனால எல்லாம் செமிச்சுக்கிறது. நம்ம கண்ணு குடிக்கலாம் இப்படி செமிக்காது அப்படின்ட்டாங்க. பாலெல்லாம் கறந்துட்டு நாங்க லோக்கல் எல்லாம் எதுவும் விற்கிறது இல்லைங்க. இங்க பால் பண்ண இருக்குங்க. அங்க இருந்து வாங்க வர்றதுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க. அவங்க கிட்டே ஊத்திட்டோம்னா அவங்க போய் அங்க ஊத்திடுவாங்க. பால் கறந்துட்டு கண்ணுக்குட்டி அவுத்துறேன்னு நினைச்சிட்டு மாட்டை சேர்த்து அவுத்து விட்டுட்டாங்க. அது வேற அங்கிட்டே இழுத்துட்டு போயிட்டு கரெக்டா நம்ம தொட்டிக்கிட்டே தண்ணி குடிக்க வந்துருச்சுங்க. எப்படினாலும் நம்ம இதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற இடத்துல தாங்க கட்டணும். அதுவே நம்ம வேலையை மிச்சப்படுத்திருச்சுங்க. ரொம்ப நேரம் டாமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. டாமி வந்ததுக்கு அப்புறம் டாமி கிட்ட டீலிங் பேசிட்டு இருந்தேங்க. என்னையும் நியூஸ் பேப்பர்ல போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றேன் பொழைச்சுப்போ அப்படின்ட்டுருச்சுங்க. மாடெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பால்லாம் கறந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வைக்கல இல்லைன்னா புல்லள்ளி போட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டு அதை தூங்க ஆரம்பிச்சு விடுங்க. நம்ம வீட்டுல இருக்க மாடெல்லாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி ஒரு நாளும் இப்படிதாங்க நாங்க பாத்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்து நான் உங்களை வந்து பாக்குறேங்க.